Hi friends, welcome to the new series The OG சம்பவம். நம்ம ஒரு சம்பவம் பண்ணுறோம். என்னென்னா ஐஐடி ஜேஇ மேக்ஸ் போட போகிறோம் நம்ம சேனல் இப்போ. ஓகேங்களா? ஜேஇ மேக்ஸில் மெயின்ஸு அட்வான்ஸஸ் பேஸ் பண்ணி பிஓகே கொஷின்ஸாக போட போகிறோம். நீங்கள் கேட்கலாம் ஏன் பிஓகே கொஷின்ஸ் எடுத்திருக்கீங்க? ஆல்ரெடி நம்ம சேனலில் சிபிஎஸ்சி கிளாஸ் 11th அண்ட் 12th அண்ட் 10th அண்ட் 9th இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் இவங்களோட வீடியோஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிபிஎஸ்சி 9, 10, 11, 12 ஸோ வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸில் ஓரளவுக்கு தரவாயிட்டு நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு சம் தேவைப்படும், ஷார்ட்கட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஓஜி சம்பவங்கிற சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸோட நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். அது கூட நிறைய ஷார்ட்கட்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு கான்செப்ட்ஸை இந்த வீடியோஸில் இந்த கிளாஸோட வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் ஷார்ட்கட்ஸ்க்கு இதில் வெளில கான்செப்ட்ஸில் தான் இருக்கும். ஷார்ட்கட்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நான் வந்து சிபிஎஸ்சி கிடையாது, நான் வந்து ஸ்டேட் போர்டு பசங்க, ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கும் அதே தான். நீங்களும் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்டேட் போர்ட் புக் எடுத்து 9th, 10th, 11th, 12th இந்த புக்ஸ் இருக்க ப்ராப்ளம் முடிங்க. என்ன கேட்டால் சிபிஎஸ்சியோடைய ஸ்டேட் போர்ட் புக்ஸ் இப்போ நிறைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் 9, 10, 11, 12 முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சேனல்கிட்ட வாங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஃபுல்லாக போட போகிறோம். ஒவ்வொரு சாப்டருக்கு தனித்தனியாக அழகாக போட போகிறோம். ஸோ அதை போட்டுட்டு ஃபுல்லாக வந்து சம்பவம் பண்ணுறோம். எல்லாருமே மார்க் நிறைய எடுக்கணும். ஓகேங்களா? என்னோட அல்டிமேட் எய்மாக நான் இந்த சீரீஸு இந்த ஐஐடி ஜேஇ மேக்ஸ்க்கு போட ஆரம்பித்தது முக்கியமான ரீசன், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற பசங்க நிறைய பேர் ஐஐடிஸ், என்ஐடிஸ், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸில் வந்து ப்ளேஸ் ஆகணும். அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு சோர்ஸாக வந்து இந்த மேக்ஸை கொண்டு போய் நான் சேர்க்கணும் அப்படின்னு தான் நான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தை ஒருத்தனை நினச்சிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஓகே, நம்ம வந்து நிறைய சம்ஸு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து கான்செப்ட்குள்ளே போகலாமா? ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்து நான் வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம்மாக நம்ம வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸை ஒரு சம்மை பார்க்க போகிறோம். இதை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கான்செப்ட் கொஞ்சம் தெளிவாகிடுவீங்க. கான்செப்ட் தெளிவாகிட்டா ஒரு சின்ன ஷார்ட்கட்டு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நம்ம ஜேஇ நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவோம். இதுவும் வந்து பிஓக்கில் கேட்ட கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் சொல்யூஷன். ஸோ ஏன்னு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருவாங்க. அந்த மேட்ரிக்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இந்த பீட்டா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் 14 இருக்குது. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக நான் ஏவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? பீட்டா இந்த ஏ இன்வர்ஸ் கூட இங்கே ஒரு ஏ, இது ஏ கியூப் ஆகிடும். இது ஆல்ஃபா ஏ ஸ்கொயர், இது 14 ஏவாகிடும். ரைட்டாக ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். அதாவது ஆக்சுவலாக ஐன்னு வந்துடும். ஓகே, ஸோ வெறும் பீட்டா மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஐன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஏ அப்படி வந்துடும். இந்த இது தள்ளி விட்ருங்க. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஏ மைனஸ் பீட்டா ஐ ஈக்குவல் டு 0. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஒன்றுமே பண்ணலப்பா, வெறும் ஜஸ்ட் அந்த ஏ இன்வர்ஸ் இருக்கா, ஏவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். இந்த டேர்ம் இந்த பக்கம் தள்ளி விட்டேன். ஸோ இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலாக இதுக்கு தனித்தனியாக வீடியோ போடுறேன். கேரக்டரிஸ்டிக், ஒரு செகண்டில் ஸ்பெல்லிங் வர மாட்டேங்குது. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னென்னா a cube minus trace of a into a square plus a11 plus a22 plus a33 into a minus determinant of a equal to 0. இதுதான் characteristic equation of 3/3 matrix. அதாவது இங்கே பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி 0ன்னு கொடுக்குதுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ கியூபு. ஸோ இந்த ஆல்ஃபாங்கிற பிளேஸில் ஐ ஹாவ் மைனஸ் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ஏ, ட்ரேஸ் ஏ. நான் ட்ரேஸ் தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது A11 A22 A3 இது வந்து கோஃபேக்டர் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இந்த பீட்டா தான் தேவை, ஆல்ஃபா பீட்டா தான் தேவை. இப்போ பீட்டாங்கிறதுக்கு பாருங்கள், மைனஸ்க்கு மைனஸை விட்டுருங்க. ஸோ இங்கே பீட்டாங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ரைட்டா? ஆக்சுவலாக இங்கே ஒரு ஐ வரணும்.
இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ பீட்டாங்கிற பிளேஸில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கப்பா, ட்ரேஸ்னா என்ன தெரியுமா? சம் ஆஃப் த டயகனல் என்ட்ரிஸ். சம் ஆஃப் த டயகனல் என்ட்ரிஸ் தான் டயகனல். என்ன வருது? 2 3 7. ஸோ -7 பீட்டா. டிட்டர்மினன்ட் என்ன போடுங்க? இந்த சம்முக்கு டிட்டர்மினன்ட் போடுங்க பார்ப்போம். இப்போது இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டால் என்ன வரும்? இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இந்த 2 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ரோவும் காலத்தையும் மறைச்சிட்டா இது வந்து 4 ஆகிடும். இது வந்து -2னா +2 ஆகிடும். which is 2 into 2 plus 4 is 6, which is 12. அவ்வளோதான். ஏன்னா -0 எடுத்து போட்டால் 0 ஆகிடும், +0 எடுத்து போட்டால் 0 ஆகிடும். ஸோ டிட்டர்மினன்ட் வந்து 12. அவ்வளோதான். ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆட் பண்ண என்ன வரும்? கொஸ்டினில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் கேட்குறாங்க. ஆட் பண்ணால் 12 - 7, which is ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா is equal to 5. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? நான் வேகமாக போட்ட மாதிரி இருக்குதா? பொறுமையாக திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. பேர் என்னது? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது. ஸோ அந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு அதை ஏ இன்வெர்ஸ் இருக்கா ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது பீட்டா ஏ இன்வெர்ஸ் ஏ கேன்சலேஷன் 1ன்னு கூட போடலாம். மேட்ரிக்ஸ் கொடுத்தோன்னா ஐன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஐ இந்த பீட்டா ஐ இந்த பக்கம் தள்ளி விட்டால் மைனஸ் பீட்டா ஐன்னு வந்துருச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மாக இருக்குது. என்னென்னா a cube minus trace of a into a square plus இந்த 14ங்கிறது sum of the cofactor. இதெல்லாம் வந்து cofactor. இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் ஒரு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது முடிஞ்சு ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கில் போட்டுறேன். ஓகே? ஸோ a11 a22 a33 இது எல்லாத்தையும் வந்து கோஃபேக்டர்ஸோட வேல்யூஸ் டயகனல்ஸோட இன்ட்டு ஏ மைனஸ் பீட்டா ஐ எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. ஸோ இப்போ நமக்கு ஆல்ஃபா தான் வேணும். இந்த ஆல்ஃபா பிளேஸை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஆல்ஃபா இருக்கிற இடத்துல ப்ளஸ் இருக்குது, பட் ஆனால் என்கிட்ட மைனஸ் ட்ரேஸே இருக்குது. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ட்ரேஸே. ட்ரேஸ்னா என்னென்னா சம் ஆஃப் த டயகனல்ஸ். ட்ரேஸ்னா என்னது? சம் ஆஃப் த டயகனல்ஸ். ட்ரேஸ் சம் ஆஃப் டயகனல்ஸ். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயகனல்னால் இவன் தான், இவன் கிடையாது. ஓகேவா? 2 1 4 ஆட் பண்ணால் 7. ஸோ 7 போட்டால் -7. பீட்டாங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இதை பாருங்கள், இதை கம்பேர் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் போடுங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இது ரோ காலத்து மறைச்சிட்டா 4. இது -2னா +2 போட்டுப்போம், which is 12. -0 எடுத்தாலும் +0 எடுத்தாலும் வேறு ஆகாது. ஸோ பீட்டா ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஷார்ட்கட்டு இவ்வளோ தாங்க ஜேஇ மேக்ஸு. இந்த மாதிரி புதுசாக ஷார்ட்கட்ஸ் இதை வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போடும்போது கொஞ்சம் வேகமாக நீங்கள் பார்த்தோன்னே இதுவா டக்கு டக்குன்னு ஏ மல்டிப்ளை பண்ணால் டக்கு டக்குன்னு கொண்டு வந்துக்கலாம். டக்குன்னு கம்பேர் பண்ணிட்டு இந்த லைன் கூட எழுத கூட தேவையில்ல, ஃபார்முலா. இதை பார்த்து வேல்யூ பார்த்து இதை பார்த்து வேல்யூ பார்த்து டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். ஒரு 1 மினிட் கூட ஆகாது இந்த சம் போடுறதுக்கு. இந்த மாதிரி சம் எக்ஸாம் ஹாலில் வந்துச்சுன்னா. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போது செகண்ட் சம். இதுதான் வந்து ஜூலை ஜேஇஇ மெயின்ஸ் 2022 கேட்ட கொஷின். ஓகேங்களா? 27th ஜூலை அன்றைக்கி கேட்டிருக்காங்க. ஜேஇ மெயின்ஸ் 2022 கேட்ட கொஷின். ஓகே, இதை பார்ப்போமா? அந்த ஐடியா யூஸ் பண்ணி சொல்யூஷன் நீங்கள் பாருங்கள். ஏ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா வந்து ரியல் நம்பர் ஆர்ன்னு கொடுத்துட்டாங்க. ரியல் நம்பர்ஸ் தான், எல்லா நம்பர்ஸும் சேர்ந்தது தான் எக்ஸப்ட் காம்ப்ளெக்ஸ். பி சச் தட் ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதா என்னோட ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஏ. இப்போ இந்த 2y இந்த பக்கம் தள்ளி விட்ருங்க. -2y = 0. ஸோ இதான் வந்து என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ 2/2 மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன தெரியுங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ, அது வந்து ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ = 0. இதான் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்போ எனக்கு ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஃப்ரண்ட்டில் ஆல்ஃபா இருக்குது. அது எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஃபுல்லாக ஆல்ஃபாவை டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டேன் என்ன வரும்? டிவைட் பை ஆல்ஃபா போட்டால் ஏ ஸ்கொயர் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இது வந்து பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ஏ -2/ஆல்ஃபா ஐ = 0. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே ட்ரேஸ் பிளேஸில் பீட்டா பை ஆல்ஃபா is equal to -trace a, ரைட்டா? ட்ரேஸ் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிற பிளேஸில் எங்கிட்ட என்ன இருக்குது? -2/ஆல்ஃபா நமக்கு என்ன வேணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வேணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிங்க பாருங்களேன். ட்ரேஸ்ன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். சம் ஆஃப் த டயகனல்ஸ். இந்த டயகனல்ஸோட ஆட் பண்ண என்ன வரும்?
diagonal ஆட் பண்ண போகிறோம் 1 minus 5 ஆட் பண்ணால் -4. ஸோ பீட்டா பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -4. இது தப்பாக சொல்லி ஸோ ட்ரேஸ்னால் சம்மு ஆட் பண்ணால் -4 வருது. ஸோ இப்போ என்ன வரும் பீட்டா பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 பீட்டா பை ஆல்ஃபா 4 இருந்துச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் இதுக்கு டிட்டர்மினன்ட் போடுங்களா 2/2க்கு டிட்டர்மினன்ட்லாம் சப்ப மேட்ரிங்க பாருங்கள் 1 into -5 நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் -4 அப்போ +4ன்னு போட்டுக்கணும் இஸ் ஈக்குவல் டு -2 பை ஆல்ஃபா. இது லெஃப்ட் சைடில் -5ம் +1 சேர்ந்தால் -1 இஸ் ஈக்குவல் டு -2 பை ஆல்ஃபா. மைனஸ் கேன்சல் ஆல்ஃபா இங்கே மல்டிப்ளை பண்ணுறது ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். ஸோ என்னோடய ஆல்ஃபா வந்து 2. அதை இங்கே போட்டால் பீட்டா கிடைக்குமா போடுங்க பீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ என்னோடய பீட்டா 8 ஆல்ஃபா 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சம்மு வந்து 10 முடிஞ்சிச்சு. இதுவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த டெக்னிக்கை இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனால பொறுமையாக இருந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குது. இதுவே நீங்கள் எக்ஸாம் ஆல் போட்டிங்கன்னா சப்பே டப்புன்னு முடிச்சிடலாம். ஒன்றுமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் ஈக்குவேஷனோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க மேட்ரிக்ஸோடது. அதை 2/2 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணுங்கள். போன சம்மில் பார்த்தது 3/3. இப்போ பார்க்க போது 2/2 a² மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ TRAனா ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. ட்ரேஸ்னால் சம் ஆஃப் த டயகனல்ஸ். இதோட டயகனல்ஸோட சம்மு தான் ட்ரேஸ். ஸோ நமக்கு எப்போவுமே a² மட்டும் எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கே ஆல்ஃபா இருக்குது, ஃபுல்லாக டிவைட் பை ஆல்ஃபா பண்ணுறேன். ஆல்ஃபா கேன்சல் ஆகி வெறும் a². இங்கே பீட்டா பை ஆல்ஃபா ஏன்னு வந்துடும். இங்கே 2 பை ஆல்ஃபா ஐன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து இதோட கம்பேர் பண்ணுங்கள். a² சூப்பர். இங்கே ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா, இங்கே மைனஸ் ட்ரேஸு. அப்போ பீட்டா பை ஆல்ஃபா வந்து ஈக்குவல் டு மைனஸ் ட்ரேஸ் என்ன எடுக்கணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் வேறு சிம்பிள் இருந்தால் அதோடு எடுத்துக்கணும். ஸோ ட்ரேஸ்னால் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ், சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ். இது ரெண்டு டயகனல் எலமெண்ட் ரெண்டு ஆட் பண்ணால் 1 - 5 ஆட் பண்ணால் -4. ஸோ பீட்டா பை ஆல்ஃபா வந்து 4ன்னு வந்துடும். 4 into 4 +4 வேணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4ன்னு வந்துடும். ஓகேவா. டிட்டர்மினன்ட் கொஸ்டினை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் -5, அப்புறம் இவனை மல்டிப்ளை பண்ணால் -4னா +4 போட்டுக்கோங்க. விச் இஸ் -1 கேன்சல் பண்ணிட்டா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. அந்த ஆல்ஃபா 2 இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் பீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு 4, பீட்டா ஈக்குவல் டு 8. ரெண்டு ஆட் பண்ணால் 10. எப்படி சூப்பராக இருக்கா. 2022 கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய சம்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ நான் அனாலிசிஸ்லாம் போடுறேன். பாய்.